வெல்கம் டு டிஎம். நான் உங்கள் உமா. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பூவின் 7 நிலைகள் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இது என்ன மாதிரி எல்லாம் கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னா, இதோட பொருள் என்னன்னு கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா, அதாவது பொருத்தமற்றது என்ன, பொருந்தா சொல் என்ன, அந்த மாதிரி கேட்கலாம். இல்ல பொருத்துகள்ல இருந்து கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இல்லைன்னா ஒரு சொல் பல பொருள் வரும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி கேள்விகள்ல இதற்கான கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ என்னென்ன 7 நிலைகள் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. பாருங்க, அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். ஓகேங்களா? சோ அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். இதுதான் பாத்தீங்க அப்படின்னா அந்த பூவோட 7 நிலைகள். அரும்பு அப்படின்னா அரும்பு தானே சொல்லுவாங்க இல்லையா? மொட்டுக்கு முன்னாடி நிலை, அப்பதான் தோன்றும் நிலை. ஓகேங்களா? சோ பூ வந்து தோன்றும் இல்லையா? அந்த நிலை தான் பாத்தீங்கன்னா அரும்பு. மொட்டு அப்படின்னா மொட்டு விடுதல்னு சொல்றோம் இல்லையா? சோ அரும்புல இருந்து இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கும், அதுதான் பாத்தீங்க அப்படின்னா மொட்டு. முகை அப்படின்னா மலரக்கூடிய நிலையில இருக்கு, மொட்டை விட இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கும், அது மலரக்கூடிய நிலையில இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? மலர் அப்படின்னா மலர் விரிந்த நிலை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ மலர்னா என்ன? மலர் வந்து விரிந்திருக்கு, மலர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றது. அலர் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே விரிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ மலர்ல இருந்து இன்னுமே நல்லா விரிஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். வி அப்படின்னா அந்த பூ வந்து வாடின நிலை அப்படின்னு அர்த்தம். வீணா என்ன? வாடின நிலை. செம்மல் அப்படின்னா உதிரும் நிலை. சோ வாடினதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? சருகாயி உதிரும் இல்லையா? சோ அந்த நிலையை குறிக்குது. இந்த இடத்துல பூவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நிலையும் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த புக்லயே உங்களுக்கு வந்து தெளிவா அந்த இமேஜ் கொடுத்துருக்காங்க. நீங்க அதை பார்த்து அது என்னென்ன நிலை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். சோ மொத்தமா 7 நிலைகள் இருக்கு, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி படிக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்மளோட சேனல் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? சோ இது வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.